இப்போது இந்த 3 ஆண்டுகள்ல தான் பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதிப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு தியரிய ஃப்ளோட் பண்றாங்க. அது எனக்கு வேறு சில நிகழ்வுகளையும் நினைவுக்கு கொண்டு வருது. அதாவது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாலேயோ அந்த அந்த ரேஞ்சிலேயே கூட ஒரு ரிப்போர்ட் வந்து மூன்றில் ஒருவர் மூன்றில் ஒருவர் வந்து பாலியல் சீண்டல்களை, பாலியல் தொல்லைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்தியால அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரிப்போர்ட். மூன்றில் ஒருவர் சார். அப்போ நான் அதை பற்றி ஒரு காலம் எழுதினேன். ஜூனியர் விகடன்லயோ அல்லது ரிப்போர்ட்டர்லயோ, அது எந்த பீரியட்ல வந்ததோ அந்த சமயத்துல. அதுல மூன்றில் ஒருவர்னா நம்ம தினந்தோறும் பார்க்கக்கூடிய நபர்கள், நாம பழகக்கூடிய நபர்கள், நம்ம வீட்டுக்குள்ளேயே 10 பேர் இருந்தோம்னா அதுல யாரோ 2 பேர் அல்லது 3 பேர் இந்த சீண்டல்களை அப்போது அது சீண்டல், அதுக்கப்புறம் அதுவே வந்து ரேப் டெஃபினேஷனுக்குள்ள வந்துடுச்சு. நிர்பயா கேஸுக்கு பிறகு ரேப் டெஃபினேஷனுக்குள்ள வந்துடுச்சு. அப்படிங்கிற சூழல் இருந்தது. அந்த ரிப்போர்ட் வந்து மூன்றில் ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு தொல்லையை கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பாதுகாப்பு அப்படின்னு இப்போ அடிக்கடி அந்த கேஸ் வருதுன்னா சட்டத்தின் ஆட்சி நடக்குதுங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரின்னு ஒரு உணர்வு கிடைக்குது சார். அதனாலதான் புகார் சொல்றாங்க.